அமைப்புக்கு ஆதரவு திரட்ட முயன்ற புகாரில் மயிலாடுதுறையில் 15 இடங்களில் NIA சோதனை, சென்னையிலும் ஒரு இடத்தில் சோதனை நடைபெறுகிறது. அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் உள்ளவரின் கல்லூரி நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்றது ஏன்? ஆளுநர் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் திறப்பு. இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிர் நீத்த 21 போராளிகளுக்கான மணி மண்டபத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க 39 MPக்களுக்கும் அழுத்தம் தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இலங்கை அரசுடன் பேசி மத்திய அரசு நிரந்தர தீர்வு காணவும் வலியுறுத்தல். பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளான தமிழக கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். துணை முதலமைச்சர் தலையிட்டதால் பாதுகாப்பாக மீண்டதாக பேட்டி. டெப்டி சிஎம் பேசினதில் டக்குன்னு வந்தவங்க ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் போனால் போதுன்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. சேலத்தில் மனைவி மற்றும் மகளுடன் வெள்ளிப்பட்டறை உரிமையாளர் தற்கொலை. வீடு கட்டவும் தொழில் நடத்தவும் அதிகமான கடன் வாங்கியதால் தற்கொலை என தகவல். சென்னை மெரினாவில் இருந்து கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் உயிரிழப்பு. இருவரின் சடலமும் கரை ஒதுங்கியது. சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் தங்கம் 60,080 ரூபாய்க்கு விற்பனை. திருச்செந்தூர் கோயில் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட துணை நடிகர். கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார். சென்னை கோயம்பேடு சந்தையில் 60 ரூபாயாக உயர்ந்த தேங்காய் விலை. சில்லறை விற்பனை கடைகளில் 80 ரூபாய் வரை விற்பனை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான பனிமூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருவாரூரில் நிலவும் பனிமூட்டத்தால் சம்பா பயிர்களில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். பிரபாகரனுடனான சந்திப்பு தொடர்பாக நேரடி விவாதத்துக்கு சீமான், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் உள்ளிட்டோர் ஒப்புதல். ஒருங்கிணைத்து நடத்த தயார் நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு. சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாக ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. தமிழர்களுக்கு 1000 பெரியார் இருப்பதாக கருத்து. தெலங்கானாவில் இரவு 11 மணிக்கு மேல் திரையரங்கில் சிறுவர்கள் படம் பார்க்க தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என தகவல். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு. ஆளும் கட்சியின் திருத்தங்கள் மட்டும் ஏற்கப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 மூலம் NBS-2 செயற்கைக்கோள் நாளை காலை விண்ணில் ஏவப்படுகிறது. சதமடிக்கும் இஸ்ரோவின் ராக்கெட் குறித்தும் நாளை காலை ஏவப்பட உள்ள செயற்கைக்கோள்கள் பற்றியும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1969ஆம் ஆண்டு விக்ரம் சாராபாய் வழி நடத்திய இன்கோஸ்பேர் எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக மாறியது. 1975ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது. அதன் பிறகு SLV, ASLV, PSLV, GSLV, LVM-3, SSLV,
என இந்தியாவின் பல்வேறு கனவு திட்டங்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட்டுகள் விண்ணில் சீறி பாய்ந்தன. குறிப்பாக நிலவை ஆய்வு செய்வதற்கான சந்திரயான்கள், செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யும் மங்கள்யான், சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 உள்ளிட்ட விண்கலன்கள் உலகின் பார்வையை இஸ்ரோ பக்கம் திருப்பியது. இவை மட்டுமன்றி வணிக ரீதியாகவும் பல்வேறு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் ஏவி வருகிறது. இந்நிலையில் நாளை காலை தனது 100வது ராக்கெட்டான GSLV F-15 மூலம் NVS 2 செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் ஏவுகிறது. இந்தியாவில் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்திற்கு உதவும் வகையில் IRNSS எனப்படும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டது. முதற்கட்டமாக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. இதன் விளைவாக இந்தியாவிற்கான பிரத்யேக வழிகாட்டியான நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டிற்கு வந்தது. நாட்டின் கண்காணிப்பு பணிகள் அதன் வாயிலாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி NVS 1 செயற்கைக்கோளை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இதன் அடுத்த பாய்ச்சலாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய NVS 2 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. 2250 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகளாகும். L1, L5 S-பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணுக்கடிகாரம் உட்பட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. SPS மற்றும் RS எனப்படும் 2 வகையான சேவைகளை வழங்க உள்ள நேவிக் 2 தொழில்நுட்பம் உள்நாடு மட்டுமின்றி இந்திய நிலப்பரப்பில் இருந்து 1500 கிலோமீட்டர் வெளியிலும் வழிகாட்டும் என இஸ்ரோ கூறியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை காலை 6:23 மணிக்கு இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 மூலம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களில் அதிமுக சரிவையை சந்தித்து வருகிறது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக 2021ஆம் ஆண்டில் ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் 64 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வலுவான எதிர்க்கட்சியானது. ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் படு தோல்வியை சந்தித்தது. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்து அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதத்திலும் சரிவை கண்டது. தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரிய அளவில் இல்லாத சூழ்நிலையில் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நெருக்கடி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் தேர்தலுக்கு இன்னும் 14 மாதங்கள் இருக்கும் சூழலில் தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திட்டமிடல்களை அவர் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணம் பிப்ரவரி மாதம் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோர்வில் இருக்கும் தொண்டர்களை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக பத்திரிகையாளர் ஷபீர் கருத்து தெரிவித்துள்ளார். சர்வைவல், ஏடிஎம்கே உடைய சர்வைவல், அதுக்கப்புறம் இபிஎஸ் உடைய சர்வைவல் அப்படின்றது இங்க குவெஸ்டனா இருக்கு. ஆகவே அதை நோக்கி தான் இந்த தயாரிப்பு வேலைகள் எல்லாம் அதிமுக தற்போது ஈடுபட்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன். தொண்டர்களை நீங்க உற்சாகப்படுத்தணும். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தொடர் தோல்விகளுக்கு பிறகு ஒரு சோர்வான ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அதை தான் அவர் இதன் மூலமாக செய்கிறார் அப்படின்றத பார்க்கிறேன். ரொம்ப கிளியர் மெசேஜ் பிஜேபிக்கும் கொடுக்கணும்னு பார்க்கிறார். அதிமுகனா இங்க நான் தான் அதை வழி நடத்துவதற்கு சரியான நபராக இருக்கிறேன் அப்படின்றத அவர் மறுபடியும் உறுதி செய்வதற்கான ஒரு திட்டமாக தான் இது இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளரின் சுற்றுப்பயணம் என்பது தேர்தலுக்கு முன்பாக முக்கியமானது என கூறும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கினை எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் எடுத்து கூறுவார் என்றும் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் ஒரு குறுகிய காலம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஒரு 15 நாளில் எல்லா மாவட்டத்துக்கும் போக முடியாது.
அதுக்கு முன்னாடியே பார்த்தா இந்த ஆட்சியினுடைய அவலநிலை பார்த்தா விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணத்தை 3 தடவை ஏற்றுந்து, தேர்தல் வாக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறது, அப்புறம் பல்வேறு பிரச்சனைகளாக அந்த பாலியல் வன்கொடுமைகள், போதை மருந்து கலாச்சாரங்கள், இப்படி எல்லாம் தலை தூக்குது இல்லையா. அது அவ்வப்போது நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அப்போ அதனால் இந்த ஒரு வருட காலம் என்பது ஒரு நல்ல விஷயம். ஒரு பக்கம் நடிகர் விஜயின் அரசியல், மறுபக்கத்தில் சீமானின் அரசியல் பயணம் என போட்டி பலமாகி இருக்கும் வேளையில் வலுவான கூட்டணி அமைப்பது, தேர்தல் வியூகங்களை தீர்மானிப்பது, கட்சியினரிடையே ஒற்றுமையை வளர்ப்பது உள்ளிட்டவற்றுக்கு இந்த சுற்றுப்பயணம் வலு சேர்க்கும் என அதிமுக வட்டாரம் நம்பிக்கையுடன் உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ்.